உணவு பாதுகாப்பு துறையின் முக்கிய அறிவிப்பு. உணவு மிக முக்கியமானது. அவற்றை பாதுகாப்பான உணவாக வழங்குவது மிகவும் முக்கியமானதாகும். திறந்த வெளியில் வடை, சமோசா, பஜ்ஜி போன்ற பலகாரங்கள், குடிதண்ணீர், உணவு போன்றவற்றையும் திறந்து வைக்காதீர். சாலைகள், தெருக்கள் மற்றும் வீடுகளில் உள்ள தூசிகள் மற்றும் இதர மாசுக்கள் திறந்து வைத்துள்ள உணவு பண்டங்களிலும் குடிநீரிலும் படிந்துவிடும். அதை போல கடை முன்பு பேசிக் கொண்டிருப்பவர்களின் உமிழ்நீர் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருக்கும் உணவு பண்டங்கள் மீது தெறிக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஆகையால் உணவை பாதுகாப்பாக மூடி வைத்து வழங்குங்கள். உணவினை தயார் செய்த 2-3 மணி நேரத்திற்குள் விற்பனை செய்துவிட வேண்டும் அல்லது சாப்பிட்டு விட வேண்டும். தயாரித்த உணவை ஒரு முறை மட்டுமே சூடுபடுத்த வேண்டும். கைகளை கழுவிய பின்னரே உணவு தயாரிக்கவும் கையாளவும் அருந்தவும் வேண்டும். காலிஃபிளவர் 65, பஜ்ஜி, சிக்கன் 65 போன்ற பொரிக்கும் உணவுகளில் கலர் பொடி சேர்க்காதீர்கள். இனிப்பு, உப்பு, கொழுப்பு ஆகியவற்றை சற்றே குறைவாக பயன்படுத்த வேண்டும். ஃபாஸ்ட் ஃபுட் மாதத்தில் 1-2 நாட்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். அரிசி உள்ளிட்ட தானியங்களை சற்று குறைத்து காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகமாக சாப்பிடுங்கள். ஹோட்டலுக்கும் தேநீர் கடைக்கும் பார்சல் வாங்க செல்லும் போது பாத்திரங்களுடன் செல்லுங்கள். ஏனெனில் பிளாஸ்டிக் பைகளில் உணவை பார்சல் செய்தால் பிளாஸ்டிக்கில் உள்ள கெமிக்கல் உணவில் கலக்க வாய்ப்புள்ளது. அதுபோல நியூஸ் பேப்பர் உள்ளிட்ட அச்சிட்ட காகிதங்களில் உணவு பொருட்களை நேரடியாக படும்படி பார்சலில் வாங்கவோ அவற்றில் வைத்து சாப்பிடவோ கூடாது. வாய் புற்றுநோய் உருவாக காரணமான குட்கா, மெல்லும் புகையிலை ஆகியவற்றை தவிர்ப்பீர். பேக்கிங் செய்யப்பட்ட உணவில் தயாரித்த தேதி, காலாவதி தேதி உள்ளிட்ட லேபிள் விவரங்களை பார்த்து வாங்கவும். வரும் கோடை காலத்தில் குடிநீர், இளநீர் போன்ற நீராகாரங்களை அதிகம் எடுத்துக்கொள்வீர். ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்டு நலமுடன் வாழ வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.